Hello friends, இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 24க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், a principal becomes rupees 10,050 at the rate of 10% in 5 years. Find the principal கேட்டிருக்காங்க. ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஆப்ஷன் சி 3,350. Second question, a sum of rupees 46,000 was lent out at simple interest at the end of 1 year and 9 months. The total amount was rupees 52,440. Find the rate of interest per year. அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஆப்ஷன் டி 8%. In what time will rupees 5,600 amount to rupees 6,720 at 6% per annum? எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 6,720 உயரும்? ஆப்ஷன் சி 3/1/3. The value of a motorcycle 2 years ago was rupees 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஆப்ஷன் டி 64,512. Find the CI for the given data. Principal rupees 10,000 or rate of interest 8% per annum. Number of years 2-3 years. Interest compounded yearly. கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் ரூபாய் 10,000, ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுகள் 2/3/4, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஆப்ஷன் டி 2363.84. The population of your town is increasing at the rate of 6% per annum. It was 238,765 in the year 2018. Find the population in the year 2016 and 2020. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் மக்கள் தொகையை காண்க. ஆப்ஷன் டி 2,68,272. The bacteria in a culture grows by 5% in the first hour, decreases by 8% in the second hour, and again increases by 10% in the third hour. Find the count of bacteria at the end of 3 hours. If essential count was 10,000. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. ஆப்ஷன் இ 10,626. Kumaravel has paid simple interest on a certain sum of for 2 years at 10% per annum is 750. Find the sum. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. ஆப்ஷன் டி 3,750. Satish Kumar borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid 79,040 to settle his debt. At what rate of interest he borrowed the money? சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்க நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஆப்ஷன் டி 13%. Find the simple interest on rupees 25,000 at 8% per annum for 3 years. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஆப்ஷன் டி 6,000. As per the recent report released by the defense website Military Direct, which country has the strongest military force in world? பாதுகாப்பு வலைதளமான மிலிட்ரி டைரக்ட் என்ற ஒரு வலைதளம் வெளியிட்ட சமீபத்தில் அறிக்கையின்படி உலகிலேயே வலிமையான இராணுவ படையை கொண்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சைனா.
The Gandhi Peace Prize for the year 2020 was given to 2020 ஆண்டிற்கான காந்தி அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி ஷேக் முஜ்பர் ரஹ்மான். Which one is the only state in the country that produces gold? இந்தியாவிலேயே தங்கம் உற்பத்தி செய்யும் ஒரே மாநிலம் எது? ஆப்ஷன் சி கர்நாடகா. The most film friendly state in India is. இந்தியாவில் திரைப்படங்களுக்கு மிகவும் உகந்த மாநிலம் எது? ஆப்ஷன் டி சிக்கிம். The best actor for 2019 was given to 2019 ஆண்டின் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி தனுஷ். The Gram Ujala scheme aims to provide the. கிராம உஜாலா திட்டம் என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன? கிராமப்புற பகுதிகளில் விலைமலிவாக பல்புகள் வழங்குதல். ஆப்ஷன் பி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் UPFPO சக்தி போர்ட்டல் வாஸ் ரீசென்ட்லி லான்ச்ட் அட். இந்தியாவின் முதல் UPFPO சக்தி தளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ரன் ஆம்புலன்ஸ் நெட்வொர்க் ஃபார் த அனிமல்ஸ் வாஸ் ஸ்டார்டட் பை. இந்தியாவில் அரசினால் இயக்கப்படும் முதல் கால்நடை அவசர ஊர்தி அமைப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம். The Operation திருவள்ளூர் இஸ் டார்கெட்டட் ஃபார். ஆப்ரேஷன் திருவள்ளூர் என்ற நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் எது? டிஸ்போசல் ஆஃப் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஆர்டினன்ஸ். பயன்படுத்தப்படாத வெடிபொருள்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துதல். Who is the next Chief Justice of India? NV ரமணா. இந்தியாவின் அடுத்த தலைமை நீதிபதி யார்? NV Ramana. The main conception of the classical economic theory is economy is always in the state of equilibrium. தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும். The core of the classical theory of employment is. வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் முக்கிய கருத்து என்பது law of markets அங்காடி விதி. In Keynes' theory of employment and income is the basic cause of economic depression, அதாவது less aggregate demand in relation to productive capacity. கீன்ஸின் வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் எது பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக உள்ளது? உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்தளவு மொத்த தேவை. Says Lard stressed the operation of automatic price mechanism in the economy. ஆப்ஷன் பி. ஒரு பொருளாதாரத்தில் தானியங்கும் விலை கருவி இயக்கத்தை செயின் விதி வலியுறுத்தியது. Favorable trade means value of exports are more than that of imports. சாதகமான வாணிக சூழலில் ஏற்றுமதி இறக்குமதியை விட அதிகமாக இருக்கும். Which of the following is not an example of foreign direct investment? Option C. The purchase of bonds or stock issued by a textile company overseas. கீழ்கண்ட வகைகளில் எவை வெளிநாட்டு நேரடி மூலதனத்திற்கான உதாரணமாக கூற முடியாது? ஆப்ஷன் சி. வெளிநாட்டு துணி நிறுவனம் வெளியிட்ட பங்கு அல்லது கடன் பத்திரத்தை வாங்குவது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட் பெர்மிட்டட் இன் இந்தியா. எது பெர்மிட் பண்ணல அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி. இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை அணு ஆற்றல். பெனிஃபிட்ஸ் ஆஃப் FDI include theoretically boast all the above. Boost in economic growth, increase in the import and export of goods and services, increased employment and skill levels. கோட்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நன்மைகள் ஆவன. அனைத்தும் பொருளாதார வளர்ச்சி, பன்னாட்டு வாணிப வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் அதிகரித்தல். Alkali soils are predominantly located in dash plains, Indus Ganga plains, North Indian Gangetic plains. Option D, all the above. Sustainable development goals and targets are to be achieved by the year 2030. நீடித்த வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம் 2030. The process of nutrient material balanced models. Eutrophication. ஆப்ஷன் ஏ. சத்துக்களை அதிகப்படுத்தும் செயல் எப்படி அழைக்கப்படுகிறது? Eutrophication. Who developed material balance models? Alkins and R.V. Iris. பொருள்சார் சமநிலை அணுகுமுறையை நிறுவியவர். ஆப்ஷன் பி. If hydrogen peroxide is poured on a wound, it decomposes into water and oxygen. Option D. DAS is a substance which increases the reaction rate without being consumed in the reaction. Option D. Catalyst. வினையூக்கி என்பது எதிர்வினையில் நுகரப்படாமல் எதிர்வினை வீதத்தை அதிகரிக்கும் ஒரு பொருள். pH of coffee. காஃபியோட pH. ஆப்ஷன் D. 5.6.
Common formula for ester. Option C or COOR. DAS is sodium salts of sulfonic acid. Detergents. DAS in lower concentration is used for food additive and preservative. Acetic acid. குறைந்த செறிவில் உள்ள அசிட்டிக் அமிலம் உணவு சேர்க்கை மற்றும் பாதுகாப்பாக பயன்படுகிறது. In which year India proposed Afghanistan's membership in SAARC? Option B 2005. எந்த ஆண்டில் இந்தியா சார்க்கில் ஆப்கானிஸ்தான் உறுப்பினர்களை முன்மொழிந்தது? Option B 2005. India Pakistan Tribunal on the Kutch border gives its award which upholds 90% of India's claim but does not cover the creek on. Option C 1968. டேஸ் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் தீர்ப்பாயம் கட்ச் எல்லை தொடர்பான தன்னுடைய அளவீட்டு முறை மூலம் செய்யப்பட்டது. இது இந்தியாவின் உரிமை கோரலில் 90% அதிகரிக்கிறது, ஆனால் அது கர்க்ரிக்கை சேராது. ஆப்ஷன் சி 1968. PM Modi gave new 5T formula for India-Nepal relation during the year. இந்தியா நேபாள உறவுகள் தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் 5D சூத்திரத்தை கொண்டு வந்த ஆண்டு. ஆப்ஷன் சி 2018. 42nd question. Jordan Civil War. In the year 1993 to 1996. Second Sudanese Civil War. 2005 to 2011. Somali Civil War. 1992 to 1993. Congo Crisis 1960 to 1964. Option D. The operation UNAMISIL related to Africa. UNAMISIL இதனுடன் தொடர்புடையது. Option D. Africa. In 1994, Palau became the last trusted territory to become independent. எந்த ஆண்டு கடைசி பகுதியான பலாவ் விடுதலை அடைந்தது? 1994. The birthplace of democracy is Greece. ஜனநாயகத்தின் பிறப்பிடம் கிரீஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி செப்டம்பர் 15. சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் 15. The oldest and the longest functioning parliament in the world. ஐஸ்லாண்ட். உலகின் மிக பழமையான மற்றும் மிக நீண்ட காலமாக செயல்படும் பாராளுமன்றம் ஐஸ்லாண்ட். டாஸ் ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்? விழுப்புரம். அதிக அளவில் பஞ்சாயத்து ஒன்றியத்தை கொண்டுள்ள மாவட்டம் விழுப்புரம். நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே. தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் ஏப்ரல் 24. டாஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்? ஒரு பஞ்சாயத்து ஒன்றியத்தின் நிர்வாக தலைவர். ஆப்ஷன் சி BDO. தேங்க்யூ.